ஸ்ரீ கலைத்தாய் நாடக சபா. ஆமா. உரிமையாளர் ஸ்ரீ உத்தமராஜா. கடலூர் மேற்கு மாவட்ட கலைப்பிரிவு துணை செயலாளர். அந்த நாடகத்தை நடத்தி இந்த ஜமா நடத்தி வருகிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்க நமக்கு வரவேற்பு கொடுத்திருக்கிறார் யாரு? நம்மளுடைய நாடகத்தை புகழ்படுத்த சித்தன் டிவி பழனிவேல் அவர்கள் சித்தன் டிவி பழனிவேல் அண்ணா சித்தன் டிவியை சேர்ந்த சித்தன் பழனிவேல் அண்ணார் அவர்களுக்கும் இன்னைக்கு ஒரு நைட் தாங்க என் கலைக்கும் சார்பாக நன்றி கோடான நன்றிகிறத வணக்கம். தம்பி பாலு வரமயம் எங்க அக்காவை திருமணம் செய்து என்ன அப்பாவை செய்தார்களோ? எங்க அக்காவுக்கு 12 வருஷமா குழந்தை பிறக்கவும் கிடையாது, இறக்கவும் கிடையாது. தம்பி நீ பயப்படாத. ஏன் தம்பி நீ பயப்படாதம்மா. என் தம்பி இருக்கிறான், ஐநார் கோயில்ல பூசாரியா இருக்கிறான். என்னடா பண்ணுவான்? நீனும் உங்க அக்காவும் நைட்டு ஒரு 12 மணி வாக்குல நேரா நீங்க 2 பேரும் தலைக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு ஆமா உங்க வீட்டுக்கார கூட்டு போயிடாத. சாமி அவன் மேல இறங்காது. கோயிலுக்கு தானே போறோம், வீட்டுக்காரர் இருந்தா என்ன, இல்லைன்னா இல்லை நம்ம போவோம். புள்ள வர கேட்க போறோம், புருஷன் இருந்தா என்ன, இல்லைன்னா என்னடா? நீ ஒரு என்ன என்ன பாவம் செய்தார்களோ? எங்க அக்காவுக்கு குழந்தை வாக்கியம் என்று என்னை 2ஆம் தரமா கட்டி வச்சு எனக்கு பாடா போட கடவுள் ஒண்ணு போட அந்த முருகருக்கு வழி இருக்கும். என்ன வளர்த்திய பாவியம்மா? அந்த மும்மூர்த்தி தேவை இருக்கும். உங்க அம்மா நான் மொட்டை அடிச்சு வந்தேன், உங்க தீமையில நான் மொத பூஜை செய்து வந்தேன். இன்னைக்கு அந்த முருகாரும் வள்ளியாரும் என்ன வளர்த்து விட்ட வைகுந்தான் போறப்பா. அந்த மும்மூர்த்தி தேவரும் எல்லாத்துக்கும் முழுசா படியாலம் தான். இந்த சண்டால பாவி அவன் எனக்கு முக்கா படியாலம் தான். இன்னைக்கு அந்த பரமருக்கும் பார்வதிக்கும் என்ன பார்த்தாம வளர்த்தப்பா. இன்னைக்கு அந்த படியாளுக்கு இதற்கும் உங்க அம்மா நான் பார்த்து படையிலிட்டேன். இந்த சண்டாள சீமையில நான் பாத பூத்த செய்து வந்தேன். இன்னைக்கு அந்த பரமாரும் பார்வதியும் என்ன வளர்த்து போட்டு பரவாதம் போற கொள்ள எப்ப அந்த படியால கை தரும் எல்லாத்துக்கும் பார்த்து படியாலம் தான். இந்த சண்டாள பாவி அவன் எனக்கு பதரா படியாலம் தான். இன்னைக்கு அந்த கண்ணனுக்கு லட்சுமிக்கும் என்ன வளர்த்திய பாவியப்பா. இன்னைக்கு அந்த படியாளுக்கும் கடவுளுக்கும் உங்க அம்மா நான் கங்கான கட்டி வந்து காலால பயணம் போனேன். இன்னைக்கு அந்த கண்ணான லட்சுமியா என்ன வளர்த்திய பாவியப்பா.
இன்னைக்கு அந்த படியாளுக்கும் கடவுளம் எல்லாத்துக்கும் கணக்கா படியாளம் தான். இந்த சண்டாள திமையில எனக்கு காப்பாடித்தான இன்னைக்கு அந்த சந்திரனுக்கும் சூரியருக்கும் என்ன வளர்த்திய பாவியப்பா. இன்னைக்கு அந்த சரஸ்வதி அம்மையருக்கும் இந்த ஈடழிஞ்ச பொண்ணாலும் நான் சாலை படையிலிட்ட உங்க அம்மா சாயங்காலம் புத்த வச்சேன். இன்னைக்கு அந்த சந்திரன் சூரியாரும் இன்னைக்கு அந்த சரஸ்வதி அம்மையாரும் எல்லாத்துக்கும் சரியா படிக்கணும் தான். அந்த சண்டாள பாவி எனக்கு அவன் சாட்சி படிக்கணும் எனக்கு மாயா வரம் செஞ்சினதி எனக்கு வந்த கண்ணா உங்க அம்மா நம்ம மயில் வாகனம் பார்க்க போய் இன்னைக்கு நம்ம 6 பதக்கம் தோத்தேன். இந்த சண்டாள தீமையில எனக்கு வந்த மண்ணவாட நானும் தோத்தேன். எனக்கு கும்பகோணம் செஞ்சினது ஐயா எனக்கு வந்த கொண்ட வார உங்க அம்மா நான் கோயில் வாகனம் பார்க்க போனேன். நான் கோயில் வாகனம் பார்க்க போய் இந்த ஈழஞ்ச பொண்ணாலும் அம்மா கொத்து பதக்கம் தோத்தேன். இந்த சண்டாள தீமையில நாளையோட கொண்டவன நானும் தோத்தேன். எனக்கு கூவாகம் திருநாளா என்ன வளர்த்திய பாவி அம்மா. எனக்கு கூத்தாப்பன் வேடிக்கையா நான் கூத்தாப்பனை பார்க்க போய் இன்னைக்கு என் கொத்து தாட தோத்த எனக்கு வந்த கொண்ட வார நான் இழந்தேன். இன்னைக்கு சங்கமணியா தாளி என்ன எனக்கு வந்த கண்ணா அது சாஞ்சா சலங்கு சன வந்தா தித்திக்கும். ஒரு தட்டாங்கல்ட்டு காட்டியும் ஐயா எனக்கு வந்த பூமான நாளையோட உங்க அம்மனை தானா கழட்ட போறேன். எனக்கு மதுரையில செஞ்சாங்க ஐயா மாலையிட்ட என் துறைய எனக்கு மஞ்ச கல்லு பொன் சரடு எனக்கு வந்த மன்னவர் இருந்தனாளா எனக்கு மஞ்ச குறையிலேயே உங்க சண்டாளத்து மேல அந்த மங்காமுகம் குறைய எடுத்துக்கிட்டு நீ கோர்ட்டுக்கு போனாலும் உன் குறைய கேப்பார் இல்ல உன குடிய வச்சு
தம்பி டீ எடுக்கிறோமா? என்ன பாவனைகள் செய்தமோ, கூலியே குறைத்தமோ, குறைபாடி இழந்தமோ, அன்னம் என்று வந்தவாறே பின்னப்போ என்றமோ, செட்டி அடித்தமோ, சினை மாட்ட கொண்டமோ, பிள்ளை பால் கேட்டவருக்கு கள்ளிப்பால் கொடுத்தமோ, எங்க அக்காவுக்கு எனக்கும் குழந்தை மேல தம்பி. ஒன்னும் கவலைப்படாத. என்னடா புள்ள இல்ல உங்களுக்கு 2 பேருக்கும். உங்க வீட்டுக்காரன் சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு வராரா இல்ல கோயில்ல போய் படுத்துக்கிறாரா? நல்லா வீட்டுல நல்லாதான் இருக்கிறாரு. வீட்டுல இருந்தா புள்ள இருக்கணுமே. சரிடா தம்பி, அதெல்லாம் ஆண்டவன் போட்ட செய்யலடா. என்கிட்ட வா. என்ன நீ நரம்பு வெட்டி 6 மாசம் ஆகுது, நீ என்ன பண்ணுவேன்? தம்பி குழந்தை பாக்கியவில்லை என்று கலிங்க நேரத்தில் ஒரு பொன்னியாகம் செய்தோம். பொன்னியாகத்தின் வழியினால் ஒரே ஒரு அங்கேயாக சொன்னவாளே ஒரு கோடி வணக்கம் அக்கா. என் பாதார வெள்ளத்தனி ஆதரவு செலுத்தபடினால் பூவோடு பொட்டோடு நிற மாங்கலத்தோட கணவரை இணைப்பிரியாமல் நீ சுழற்சி பைய வாழ்க்கிறது அம்மா. உங்க வாழ்க்கை சுத்தமாகட்டும். அடுக்கும் பொழுது அகம இந்த போது தாய்மாக விட்டு ஏற்காலத்தை என்ன சமாதானம் இன்ற தினத்தில் ஏதோ காரணம் தெரியவில்லை. நம்ம 10 என்று சொல்லக்கூடிய கணவர் வளர்த்திருக்கிறார். நம்ம ஒருவரை திருமணம் செய்து அப்படி இருக்கும் போது நான் மட்டும் தனியாக செல்லக்கூடாது. இருவரும் சென்று பார்க்க வேண்டாம். பார்க்கலாமா? 10 நிமிஷம் ரெஸ்ட். எங்கெங்க போறீங்களா போயிட்டு சாமி அதிபதி எனது மன்னா தோன்றாத கதை ஐய கண்டம் மாலர் அடித்த மல்லிகை முல்லை இருவாச்சி கொங்கு மந்தார பாசம் சொல்லக்கூடிய அந்த வனங்கள் சென்று பல்வேறு புஷ்பங்களை கொண்டு வந்து உங்க பாதத்தில் வைத்து உங்க தேவ் என்று சொல்லக்கூடிய வர்ணமாலை உங்க பாதத்திற்கு உங்க 2ஆம் மனைவியாகிய சொன்னமாலா
சொன்ன மாலை ஒரு கோடி வணக்கம் சுவாமி. அடியன் மானே மன்னவா ஐ லவ் யூ அடியன் மானே வாழி அன்னையன் மலர் கொடியேன் கொடுங்க வாழி அண்ணே சுவாமி திகட்டாத செங்கனியே வாழி அண்ணா சீதா பெற்று நீரோடி காலம் ஒரு பொண்ணுக்கு மாங்கல்யம் நிறமாங்கல்யமா இருக்கணும். இறக்க வேணாமா இறந்த மாங்கல்யத்தோடு நெத்திகள் இருந்த குங்குமத்தோடு பொட்டுப்பூ அலையாமல் வாழ்வா என்று வர நிறமாங்கல்யமா எப்போது சந்தோஷம் கொடுத்தீங்களோ 1 மணி நேரம் இருந்தாலும் ஒரு சின்ன காரணம் கேட்கலாமா? எது வேணாலும் கேள்வி. கிரகத்தில் ஒரு நாள் இல்லாதபடிக்கு எங்களை வரவழைத்த காரணம் என்ன சொல்லுங்க. கால் காலால சொல்றீங்களா? அப்படியே சொல்லுங்க. சரி சுவாமி, நமக்கும் திருக்கல்யாணம் நடந்து ஒரு குழந்தை பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை. ஆமா, மதுதானம் செய்து ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறக்கவும் கிடையாது இறக்கவும் கிடையாது. வந்தேன். அதனால நம்ம நாட்டுல இருக்க முடியாது. மகாரிஷிகள் எல்லாம் சேர்ந்து ஐயா நீங்க தேசாதிபதியே உன்னதான் சக்கரவர்த்தி குலத்தை சார்ந்தவர். நீங்களோ 7 சக்கரவர்த்தியிலே தலைமை தாங்கக்கூடிய சக்கரவர்த்தி குலத்தை பிறந்தவர்கள். ஆமா, அதுக்கு என்ன உங்களுக்கு மோட்சம் என்பது இருக்காது, குழந்தை பாக்கியம் இல்லை என்றால். ஆமா, பிறந்தால் மட்டுமே குழந்தை அல்ல. ஆமாங்க, ஒரு எடுத்து வளர்த்தால் நம்ம குழந்தை. அப்பொழுது கலைக்கோட்ட மகாரிஷியானவர் ஆமா ஐயா சுபாங்க சக்கரவர்த்தி அவர்களே, உங்க நாட்டுல என்ன இல்ல உங்க பொன் பொருள் எல்லாம் ஒன்றாக ஒரு யாகம், பொன் யாகம் செய்ய வேண்டும். அப்படி யாகம் செய்தீரானால் அந்த யாகத்தின் வழியாகத்தானே உங்களுக்கு ஒரு குழந்தையானது ஜனிக்கும். உண்மைதான். ஆமா, உண்மைதாங்க. இந்த வார்த்தையை கேட்டு உள்ள பிறந்து புண்ணியாகம் செய்தோம் அல்லவா, அதை மட்டும் சொல்லு. அப்போ அந்த யாகத்திலே கிடைத்த குழந்தை
பொன்னெல்லாம் உருக்கி பிறந்தபடினா பொன்னுரி என்று பேராம ஆனா குழந்தையானது வளர்ந்து இப்போ திருமண வயதோடு இருக்குது. எனக்கு ஒரு மனதுல ஆலோசனை. ஆனா எனக்கு வயதான காலமாகிவிட்டது. இந்த நாட்டை குடிமக்களை பார்க்க முடியவில்லை. ஒரு பெண்டா பிறந்தவங்களுக்கு 7 பருவம். ஆமா. அறுவை தருவை மங்கை மடந்தை பேதை பெருமை பேரிழமை. இப்ப நம்ம அப்படி 7 பருவங்கள் இருக்கும்போது இப்போது நம்ம பெண் வந்து மங்கை பருவத்தில் இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது எங்களோட விருப்பம் என்னன்னு கேட்கறேன். மகளை அழைத்து கல்யாணம் செய்யலாமான்னு எனக்கு ஒரு ஆலோசனை. மன்னவா, நீங்க எந்த நாட்டு மன்னருக்கு சாமி மன்னவா? எந்த நாட்டு மன்னன்? லட்சாதிபதியா கோடீஸ்வரனா? இளமையிலிருந்து என் தங்கை மகனாகி அழகு பாலனுக்கு தான் கொடுக்குறது என்னுடைய கட்டளை. யாருக்கு? யார் தம்பி? நம்ம தம்பி இவா வல்லபாகு. இவா நான் என்ன சொல்றேன்னா வல்லபாகு யார் தம்பி இருக்குன்னா யார் தம்பிக்கு தான் நாங்க கொடுப்போம். ஒரு காலத்துல திருமணம் செய்து வச்சா நம்ம அக்கா அப்படின்னு பாசமா பாத்துக்குவான். அக்காக்கு சீர்வரிசை எடுத்துட்டு வருவான். என்ன எடுத்துட்டு வருவான்? நீ எதுக்கு ஆடுற நினைக்கிற? மரியாதை கேட்பேன். நீங்க எத்தனைக்கா சொன்ன போது சரி. இந்த அண்டமே அடித்து எங்க மண்ட மேல வீழ்ந்து போய் சரி. தம்பி என்று சொல்லக்கூடிய வெள்ளப்பாவு அப்படின்னு யார் சொன்னா? அப்படின்னு யார் சொன்னா? நீ போமா நாட்டில் இருக்கக்கூடியான மந்திரி வருங்காலம் செல்லுங்காலம் நிகழ்காலத்தை எனக்கு உரைத்து கொடுக்கின்றார் அல்லவா? ஆமாங்க. என் தங்கை மகனுக்கு கொடுத்தான். நம்ம மாமனுக்கு அங்கயா என் தங்கச்சி மகனுக்கு கொடுத்தா என்ன பாப்பா ஆதரிப்பா? உன் தங்கச்சி மாமனு ஒரு ஆதரவு மாமனச்சே நமக்கு தாயாரி மாமனச்சே அப்படின்னு என்ன பாத்துக்குவான். எப்படி உங்களுக்கு இந்த அண்டமே இடிய மண்டல